இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இறால் கிரேவியும் இட்லியும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் தான் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. யார் வீட்லலாம் எப்படி ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணி வதக்கிடணும். அதுக்கு கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த இறாலும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் நம்ம இறால் கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணி இறக்குனா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நானும் சாஃப்டான இட்லி ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி சூப்பராக சாஃப்டான இட்லி அப்புறம் இறால் கிரேவியும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.